எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அரசன் தன்னுடைய அமைச்சரை பார்த்து கேட்டாராம், சிறந்த மனிதன் எப்படி இருப்பான்னு. அதுக்கு அந்த அமைச்சர் பதில் சொல்லாம 3 பொம்மையை கொடுத்துட்டு, அரசே இதை கொண்டே தனித்தனியா தண்ணியில போடுன்னு உங்களுக்கே தெரியும் போயிட்டாங்க. சரி போட்டு பார்ப்போமே என்னட்டு முதலாவது பொம்மை மண்ணாலான பொம்மை. அந்த பொம்மையை கொண்டு போய் ஒரு தொட்டியில தண்ணி எடுத்து அரசன் என்ன செய்யிருக்காரு, அதுக்குள்ள போட்டிருக்காரு. அந்த பொம்மை என்னாச்சு தெரியுமா, கரைஞ்சு அந்த தண்ணியை சகதியாக்கிடுச்சு. அப்பதான் அரசனுக்கு தெரியுமா, தன் வாழ்நாளில் அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறவன் சிறந்த மனிதனா இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்துட்டார். 2வது பொம்மை எப்படி இருந்து தெரியுமா, பஞ்சாலான பொம்மை. அதை கொண்டு போய் தண்ணியில போட்டன, அந்த மொத்த தண்ணியும் உறிஞ்சிடுச்சு. அதாவது சுயநலவாதி. இந்த வாழ்நாள்ல தான் மட்டுமே நல்லா இருக்கும், தன் குடும்பம் மட்டுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் நிச்சயமா அடுத்தவர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு நல்லவனாக இருக்க முடியாது. நிச்சயமா அவன் வெறுக்கப்பட்டவனா தான் இருப்பான், அவன் நல்லவன் இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டார். 3வது பொம்மை சர்க்கரையாலான பொம்மை. இந்த பொம்மையை கொண்டு தண்ணியில போட்டோன்ன அது தான் கரைஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியையும் இனிமையா மாத்திடுச்சு. இப்ப வாழ்நாள் எப்படி இருக்கணும், மற்றவர்களுக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து மற்றவர்கள் நினைவில் எப்பொழுதும் நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறவனே சிறந்த மனிதன் என்ற முடிவுக்கு அந்த அரசனம் வந்தார். இப்போ நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். எப்படி வாழணும், எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் எப்பவுமே நம்ம இல்லாத காலத்திலையும் எங்களை பற்றி நல்லதாகவே நினைக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தா அந்த வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கை. திங்க் அபௌட் இட்.